37 கோசம் அது இருக்கட்டும். MH17 எப்படி சுடப்பட்டிருக்கும் அதை தான் யோசிக்கணும். இந்த இவர் இருக்காரு, அந்த ஐயா, அப்போ கை காட்டுறேன், இந்த இவர் விளாடிமிர் புட்டின், அவர் ஆர்டர் கொடுத்து தான் சுட்டிருக்கணும், இல்லாமல் சுட்டிருக்க முடியாது. நான் நினைக்கிறேன் அப்படி. ஓகே, இது ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் பின்னணிக்காக இருந்திருக்குது. ஓகே, இன்னொன்று வந்து செப்பாங்ஸ்லேங்கா ஏர்போர்ட், செப்பாங்ஸ்லேங்கா ஏர்போர்ட்ல இருந்து நெதர்லாந்து MH17 பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். செப்பாங்ஸ்லேங்கா ஏர்போர்ட்டில் இருந்து நெதர்லாந்து ஆம்ஸ்டர்டாமுக்கு ஏரோப்ளேன் போயிடுச்சு. போயிட்டு அங்கேருந்து வர்றப்ப 17ஆம் தேதி 7வது மாதம் 2014 அங்கேருந்து வர்றப்ப போயிட்டு வர்றப்ப பேசஞ்சரை ஏற்றிக்கிட்டு வர்றப்ப 298 பேசஞ்சரை போயிங் 777 ஏற்றிக்கிட்டு வந்திருக்குது. யூஜின் சூவும் இவர் அமரன் அவரும் 2 பேரும் பேசஞ்சரெல்லாம் ஏற்றிக்கிட்டு மலேசியாவுக்கு வர்றப்ப அந்த ஈஸ்டர்ன் யுக்ரைன் இருக்குதுல்ல, அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த வழியாக வந்திருக்காங்க, குறி வச்சு சுட்டிருக்காங்க. 2வது மாதம் 2014 சண்டை நடந்திருக்குது. அதுக்கு முந்தையே யுக்ரைன் எல்லை வழியாக மலேசியாவுக்கு பேசஞ்சரை ஏற்றிக்கிட்டு ஆம்ஸ்டர்டாம் நெதர்லாந்துலேருந்து ஏரோப்ளேன் வந்திருக்கணும். எப்போ அந்த வழியாக தான் வந்துக்கிட்டு இருந்திருக்கணும். அப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா சண்டை 2ஆம் மாதம் தொடங்குச்சு. அந்த ஏரோப்ளேன் சுடப்பட்டது வந்து 7வது மாதம் 17. அது இடப்பட்ட இந்த காலம் பார்த்தீங்களா, அதாவது நாள் பாருங்க, எவ்வளோ நாள் இருக்குது, அதிகமாக இருக்குது பாருங்க. 2வது மாதம் அந்த சண்டை தொடங்கினதுக்கு பிறகு 7வது மாதம் 17ஆம் தேதி சுடப்பட்டிருக்குது. ஸோ அந்த இடைப்பட்ட காலத்தில் எவ்வளோ நாள் வந்து இருக்கு பாருங்க. அந்த சமயம்லாம் இப்போ 2ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் எத்தனை மாதம் வந்து யுக்ரைன் வழியாக MH17 பறந்து வந்துக்கிட்டு இருந்திருக்கோம். அதை யோசிக்கணும் நீங்கள். ஏரோப்ளேன் வந்து அந்த பக்கம் வந்து போய்கிட்டு வந்துக்கிட்டு ஆளுகளை ஏற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு நெதர்லாந்து ஆம்ஸ்டர்டாமில் இருந்து மலேசியாவுக்கு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்திருந்தா அந்த சண்டை வந்து தொடங்கின பிறகு இப்போ ரஷ்யா பிரசிடென்ட் என்ன பண்ணியிருக்கணும், யுக்ரைன் அவரு அங்கே யுக்ரைன் தலைவர் என்ன பண்ணியிருக்கணும், பிரசிடென்ட் யுக்ரைன் ரஷ்யா இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்கணும், அந்த நாட்டு தலைவர்களை சொல்கிறேன், அவங்க மேலே ரொம்ப தப்பு. இந்த நாட்டு தலைவர்கள் என்ன செஞ்சுருக்கணும், யுக்ரைன் ரஷ்யா தலைவர்கள் பிரசிடென்ட் 2 பேரும் என்ன பண்ணியிருக்கணும்னா, எங்கள் நாட்டு அரசாங்கம், எங்கள் மலேசியா நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட சொல்லியிருக்கணும், உங்கள் நாடு வந்து ஏன் எல்லாம் ஃபோன் வழியாக சொல்ல முடியாதா, மெசேஜ் வழியாக அனுப்ப முடியாதா மலேசியா அரசாங்கத்துக்கு, உங்கள் நாட்டு ஏரோப்ளேன் வந்து ஆம்ஸ்டர்டாம் நெதர்லாந்துலேருந்து யுக்ரைன் எல்லை வழியாக அங்கே போய்கிட்டு பேசஞ்சர் ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது, மலேசியாவுக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது உங்கள் நாட்டுக்கு. ஸோ அதனால் அந்த பாதையை வந்து திருப்பி வேறு பக்கம் விட சொல்லுங்கள், வேறு பக்கம் வழியாக போக சொல்லுங்கள் சொல்லியிருக்கலாம்ல. எங்கள் நாட்டு பேசஞ்சர்கிட்ட எங்கள் நாட்டு பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கலாம், நாட்டு அரசாங்கத்துக்கு தெரிவிச்சிருக்கலாம், இந்த மாதிரி உங்கள் நாட்டு ஏரோப்ளேன் இங்கே இந்த வழியாக போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது, அப்படி நாங்கள் தவறுதெல்லாம் சுட்டுட்டா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஏதாச்சும் எச்சரிக்கை கொடுத்துருக்கலாம் மலேசியா அரசாங்கத்துக்கு. இதெல்லாம் சொல்ல முடியாது, அவங்க எச்சரிக்கை பண்ணியிருக்கணுமா இல்லையா மலேசியா அரசாங்கத்துக்கு? அதாவது எச்சரிக்கை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் நாடும் யுக்ரைனும் ரஷ்யா எந்த ஒரு மன வருத்தமோ சண்டை எதுவும் இல்லை, பிரச்சனை இல்லை. அது அந்த நாட்டு ரெண்டு நாட்டுக்குள்ளே தான் அதனால சண்டை. ஆனால் சொல்லியிருக்கலாம்ல அந்த நாட்டு அரசாங்கம், ஒரு ஏரோப்ளேன் பேசஞ்சர் ஏற்றிக்கிட்டு வந்தது சொல்லியிருக்கலாம்ல, இந்த மாதிரி ஏர்ப்ளேன் வந்து இங்கே இந்த வழியாக பறந்துக்கிட்டு இருக்குது, ஆளுங்களை ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு, நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்து பாதையை திருப்பி விட சொல்லுங்கள், வேறு பக்கம் எங்கேயாவது போய் அப்படியே பறந்து உங்கள் நாட்டுக்கு வர்ற மாதிரி பண்ணுங்கன்ட்டு சொல்லி இருக்கலாம், எல்லாமே இருந்திருக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ண முடியும், MH17 கதை முடிஞ்சது. அதில் உள்ள பேசஞ்சரும் போயிட்டாங்க. நான் இருக்கிற இடத்துல உள்ள ஒரு பைலட்டு முந்தி அவங்க இருந்திருக்கிறாங்க, தமன் ஸ்ரீ கர்கோசம்ல
அந்த பைலட்டை வந்து நெதர்லாண்டுக்கு போகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வண்ணமரனோட 2 பேரையும் அனுப்பி விட்ருக்காங்க. கடைசியில் என்னாச்சு, 17ஆம் தேதி 7ஆம் மாதம் சுட்டுட்டாங்க அந்த ஏர்பிளைனை. ஓகே, யுக்ரைன் ரஷ்யா சண்டை. ஓகே, 17ஆம் தேதி அந்த ஏர்போர்ட், மலேசியா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சப்பாஸ்லையும் இவங்கள வந்து நான் வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இப்போ சப்பாங்ஸ்லாங்க ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறவங்க அவங்க மனசுக்கு தான் தெரியும் என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு இந்த 2 ஏரோப்ளேனும். ஆனால் சுட்டது ஏரோப்ளேனு எனக்கு ரொம்ப சந்தேகம். MH17 ஏன்னா இடத்துல உள்ளவர் ஓட்டிகிட்டு போயிருக்காரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம். அவர் வண்ணமரன் வந்து வேற கோலம்பரில் உள்ளவர், வேற இடத்துல உள்ளவர். அவர் மனைவிக்கும் எவ்வளோ மனசு வேதனை இருக்கும். பிள்ளைங்க 2, அதுவும் பாருங்க, வண்ணமரன் பைலட்டுக்கு வந்து MH17 ஓட்டிகிட்டு போனவர், அவருக்கு வந்து மனைவி 2 ஆம்பளை பிள்ளைங்க. அதே மாதிரி இந்த யூஜின் சூ இருக்காரு, அவருக்கும் வந்து 2 ஆம்பளை பிள்ளைங்க. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு பைலட்டுக்கும் 2 ஆம்பளை பிள்ளைங்க 2 பேரும். அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு? எங்கள் நாட்டு குடிமக்கள் யாராக இருந்தாலும் இப்போ வெளிநாட்டுக்கு பிறந்தநாள் வாழ்த்து அல்லது மதர்ஸ் டே வாழ்த்து அல்லது நியூ இயர் வாழ்த்து அல்லது வருஷப்பிறப்பு நியூ இயர் வருஷப்பிறப்பு வாழ்த்து, இப்போ கிறிஸ்மஸ் இருக்குது, தீபாவளி இருக்குது, அரிராயா போச பெருநாள் இருக்குது. எந்த ஒரு பெருநாளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு லெட்ரு, ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்புகிற லெட்டராக இருந்தாலும் சரி, அதாவது அன்போடு அனுப்புறது. வெளிநாட்டுக்கு அனுப்புறதுன்னா எது வழியாக போகும்? இப்போ நான் சொல்கிறது வந்து மலேசியா வச்சுக்கோங்க. மலேசியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு, ஓவர்சீஸ் நாட்டுக்கு போகிற லெட்டருங்க, இன்னும் மற்ற வாழ்த்து மடல்க, ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டுங்க, எதாக இருந்தாலும் எது வழியாக போகும்? மலேசியானா மலேசியாவில் உள்ள இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். போஸ்ட் சம்மந்தப்பட்ட எல்லா ஒரு விஷயங்களும் எதாக இருந்தாலும் மலேசியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறதுனா இந்த KLIA இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சப்பாங் ஸ்லைங்கோ இது வழியாக தான் போயிருக்கணும். கண்டிப்பாக அது வழியாக தான் போகணும். ஓகே, இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ இந்த எலிசபெத் ராணி அம்மா இருக்காங்கல்ல, UK நாட்டில் உள்ள எலிசபெத் ராணி அம்மா, அவங்களுக்கு வந்து இப்போ வந்து நான் ஒரு இது பர்த்டே வாழ்த்து அனுப்புகிறான்னு வச்சுக்கோங்க, மதர்ஸ் டே வாழ்த்து அனுப்புகிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்து அனுப்புகிறான்னு வச்சுக்கோங்க. எலிசபெத் ராணிக்கு இல்லை, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். KLIA ஏர்போர்ட் சப்பாங்ஸ்லைங்கோ அது வழியாக தான் எல்லாம் சாக் குத்தி எல்லாம் செக் பண்ணி ஸ்கேன் பண்ணி எல்லாம் செக் பண்ணி லெட்டர்லாம் என்னென்னலாம் எழுதியிருக்காங்கன்னு எல்லாம் பார்த்து அப்புறம்தான் வந்து அங்கே அனுப்புவாங்க யூகேக்கு. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அப்படி நான் அனுப்புனா எல்லாம் வந்து அங்கே தான் போயிருக்கோம், அது வழியாக தான் போயிருக்கோம். KLIA வழியாக தான் சப்பாங்ஸ்லைங்கோ வழியாக போயிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ கடிதங்களும் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுனா ஒரு ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வழியாக தான் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும், எல்லாம் அனுப்புவாங்க. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஏர்போர்ட் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஏர்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே, சப்பாங்ஸ்லைங்கோ ஏர்போர்ட் உள்ளவங்க இந்த பைலட்டு யூஜின் சூ அவரை ஏன் போட்டாங்க 17ஆம் தேதி? பாவம் இல்லை, ஒரு மனுஷன் தானே, மனைவி இருக்காங்க,
மனைவி இருக்கட்டும், அது விட்டுருங்க. பிள்ளைங்க 2 பேரு அப்பா இல்லாத பிள்ளையா போயிட்டாங்க. இன்னொருத்தர் ஒன் அம்பரன் அவருக்கும் மனைவி இருக்காங்க. அவருக்கும் 2 பிள்ளைங்க. யூஜினுக்கும் 2 பிள்ளைங்க. 2 பேத்துக்கும் 2 ஆம்பளை பிள்ளைங்க. 2 பேரையும் அனுப்பி விட்டுருங்க. அங்க 17ஆம் தேதி 7வது மாசம் ஏர்போர்ட் வழியா தானே அனுப்பியிருக்காங்க. ஏரோப்ளைன் அங்கிருந்து தானே போயிருக்குது. நெதர்லாந்துக்கு போயிட்டு வர்றப்ப தானே சுட்டிருக்காங்க. இந்த 2 போயிட்டு 1 அம்பரான விட்டுருங்க. அந்த யூஜி நாங்க இருக்கிற இடத்துல உள்ள அந்த பைலட்டை ஏன் போட்டாங்க? அது 17ஆம் தேதி 7வது மாசம் 17ஆம் தேதி 7வது மாசம் எம்ஜிஆர் பிறந்த நாள். ஓகே, ஸ்பெக்டிக்கல் போட்டிருக்கேன். ஏன்னா இதுக்கு மேல நான் கேமரா கண்டு பார்க்க முடியாது. ஓகே, இப்ப இந்த 2 பேரும் வந்து MH17 கேப்டன், பைலட் அண்ட் கோ-பைலட் 2 பேரும். ஓகே, இதுல வந்து அன்னைக்கு 17ஆம் தேதி ஏர்பிளேன் ஓட்டிக்கிட்டு போனவர் வந்து யூஜின் சூ. அம்ரான் ஓட்டிக்கிட்டு போகல. இவர் தான் வந்து ஒன் அம்ரான். இவரு பேர் ஒன்று அப்புறம் பிறகு எழுதுறோம் கீழே. ஒன் அம்ரான் இவர் வந்து யூஜின் சூன்னு வரும். அவர் ஃபுல் நேம்லாம் கீழே எழுதுறேன். அதுக்கு பிறகு பாருங்க, ஏரோப்ளைனு இது MH17. இது அந்த ஏரோப்ளைன் சுடப்பட்ட யுக்ரைன் யுக்ரைன்ல இடத்துல ஈஸ்டர்ன் யுக்ரைன் அந்த இடத்துல இந்த இடத்துல சுடப்பட்டிருக்குது. ஓகே, இந்த இடம். பிறகு பாருங்க, இது வந்து ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து மலேசியாவுக்கு வந்துகிட்டு இருக்கிறப்ப உள்ள போட்டோ. இதுவும் இன்டர்நெட்ல எடுத்தது. இது வந்து சண்டை நடந்துச்சுல்ல, இது வந்து இந்த யுக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை நடக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்க இவரு விளாடிமிர் புட்டின், ரஷ்யா பிரசிடென்ட். இன்னொருத்தர் யுக்ரைன் தலைவர் யாருன்னு தெரியல, விளாடிமிர் புட்டின். இவருக்கு தெரியாம அந்த ஏரோப்ளைன் சுட்டிருக்க மாட்டாங்க. இவருக்கு தெரியாம சுட்டிருக்க வாய்ப்பில்லை. ஓகே, அது என்ன கதைன்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். இருந்துட்டு போகுது. அப்புறம் இவங்க வந்து ஒன் அமரன் மனைவி பிள்ளைங்க. இவங்க வந்து ஒன் அமரன், இவங்கெல்லாம் வந்து ஒன் அமரன் மனைவி பிள்ளைங்க. அப்புறம் இவங்க வந்து யூஜின் சூ இருக்காருல்ல, அவர் பேர் கீழே எழுதுறேன். யூஜின் சூவும் அவர் மனைவி பிள்ளைங்க. யூஜின் சூ அண்ட் 2 சில்ட்ரன். இவங்க அது பேர் வயசெல்லாம் நான் பிறகு எழுதுறேன். பேச முடியல. ஓகே, பிறகு நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் அங்கே ஒட்டிட்டு இன்னொரு வீடியோ ரன் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். வீடியோ ஷூட்டிங் வந்து அப்படியே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். பிறகு நான் ஃபோட்டோஸை ஒட்டிட்டு கீழே வந்து எல்லாம் எழுதிடுறேன். மேலே அல்லது கீழே
ஃபோட்டோஸ் ஒட்டிட்டு எல்லாம் நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு எல்லாம் ஃபோட்டோஸ் ஒட்டி எல்லாம் எழுதிடுறேன். இந்த பக்கம் மேலே அடுத்து கீழே, மேலே அடுத்து கீழே எல்லாம் நான் வரிசையாக ஒட்டிடுறேன். இப்போ வீடியோ நான் வந்து ஓட விட்றேன், ரன் பண்ண விட்றேன். அப்படியே போய்கிட்டு இருக்கட்டும். ஓகே, எனக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, வேத்து ஊற்றுது, உடம்பு முடியல. ஓகே, இப்படி போய்கிட்டு இருக்கட்டும். ஓகே.